ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் அப்டேட் நியூஸ் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 2ல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குமா, ஓகேங்களா. அடுத்தது அதே இதிலே இரு பொருளை குறிக்கும் சொற்கள் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், அதே யூனிட் 2லே பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 3 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஸோ யூனிட் 2ல் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா. ஸோ அந்த 15 கொஸ்டின் அப்படின்றதுல நமக்கு வந்து இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருளை குறிக்கும் சொற்கள், அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல்லு, ஓகேங்களா. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த டாபிக்ன்றது நம்ம வந்து ஈஸியாக முடிச்ச மாதிரி, ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்றது நான் தனியாக எழுதியிருப்பேன். அடுத்தது வந்து பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது கவர்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்றது நான் வந்து கொஞ்சம் எழுதியிருக்கேன், ஓகேங்களா. கைப்பட நான் வந்து கொஸ்டின் நான் எழுதியிருக்கேன், ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 18 கொஸ்டின் போல் ஒரு டெஸ்ட்டுன்றது நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம், ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் எங்கே இருக்குது, 39ல் இருக்கா. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 39ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா, நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். அப்போது யானையை சொல்கிற நிறைய சொற்கள் இருக்குது. அப்போ ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இது வந்து நமக்கு கவர் ஆகிடும், கரெக்டுங்களா. ஸோ என்னென்ன இருக்குது, கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அடுத்து என்ன இருக்குது, அத்தினி, அடுத்தது அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். ஸோ இதெல்லாம் நமக்கு யானையை குறிக்கின்ற சொற்கள், பல சொற்கள் இது, கரெக்டுங்களா. ஸோ நம்ம கயம்னா யானை, வேழம்னா யானை, களிறு பிளிறு யானை ஞாபகம் வச்சுக்கலாம். கலபம், ஸோ கலபம் அப்படின்னாக்கா சந்தனம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ யானையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து வாரணம்னா யானை, ஓகேங்களா. ஸோ வாரணம் அப்படின்றது யானையை குறிக்கின்றது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து அஞ்சனம் இருக்குது, இங்கே அஞ்சனாவதி. ஸோ அஞ்சனம், அஞ்சனாவதி, யானையை பார்த்தாலே நம்ம வந்து எல்லாருமே அஞ்சி ஓடுவோம், கரெக்டுங்களா. யானையை பார்த்தாலே அஞ்சி ஓடுவோம், அப்போ அஞ்சனாவதி, அஞ்சனம், அஞ்சனாவதி. அத்தி, அத்தினி, ஓகேங்களா. அத்தி, அத்தினி, அஞ்சனம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தினாக்கா அரசுவா. ஸோ அரசர்கள் எல்லாருமே யானை மேலே தான் சவாரி போவாங்க, ஓகேங்களா. அரசர்கள் யானையில் தான் வந்து சவாரி போவாங்க. அரசுவா, அரசர்கள் எல்லாருமே யானையில் சவாரி போக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அல்லியன். ஸோ அல்லின்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது, கும்கி படத்தில் ஹீரோயின் வந்து அல்லின்னு தான் கூப்பிடுவாங்க, கரெக்டுங்களா. அப்போ யானையை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கும்கி. அந்த கும்கியில் ஹீரோயின் பேர் வந்து அல்லி தான், ஓகேங்களா. ஸோ அல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ அல்லின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லியன். அனுபமை, ஓகேங்களா, அனுபமை. ஆணை, ஆணைனா யானை. அடுத்து இபம், இபம்னா யானை. அடுத்தது இரதி, ஓகேங்களா. இபம், இரதி, குஞ்சரம் இதெல்லாமே நமக்கு யானையை குறிக்கின்ற சொற்கள். வல்விலங்கு, ஸோ யானை வந்து நல்ல வலிமையான ஒரு விலங்காக இருக்கும், அப்போ வல்விலங்கு. கரினா யானைன்றது நமக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா. ஸோ ஓகே, நான் டிக் பண்ணியிருக்கிறதுலாம் நமக்கு வந்து புதுசாக இருக்கிற வார்த்தைகள் மாதிரி, யானைக்கு வந்து இதெல்லாம் வருமான்ற மாதிரி யோசிக்கிற வார்த்தைகள். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், மாதங்கம்னாலும் யானை தான். கைமா, ஓகேங்களா. ஸோ யானை வந்து தும்பிக்கை தான் அதுக்கு கையே, ஓகேங்களா. ஸோ கையால் தான் வந்து வாங்கி ஆசீர்வாதம் பண்ணப்போ கைமா. வாரணம், வாரணம்னா யானை. அஞ்சனம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரினா யானை. அடுத்தது அரசுவா, அல்லியன், ஓகேங்களா. அரசுவா, அரசன் எல்லாருமே யானை மேலே சவாரி போவாங்க. யானை மேலே போய் தான் வந்து போருக்கெலாம் போவாங்க. ஏன்னா நமக்கு
படைகளில் யானைப்படை இருக்குது. அப்போ யானைப்படை அரசர்கள் யானைப்படை வச்சுருந்தாங்க. அல்லியன். ஸோ கும்கி படத்தில் ஹீரோயின் பேர் அல்லி, அல்லியன். அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, வலிமையான விலங்கு. சரிங்களா? ஓகே, இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது அப்படியே இதை நம்ம பார்க்கும்போதே படிச்சிருங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். 6th ஓல்டில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 54. ஓகே, இது வந்து நமக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இருக்கா. இதில் பேஜ் நம்பர் 54 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா, சொல் என்பதனை மொழி, பதம், கிளவி, வார்த்தை எனவும் சொல்லுவோம். அப்போ வந்து சொல் அப்படின்ற ஒரு பொருள் தருகின்ற சொல்ல வந்து அதுக்கு வேறு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். மொழி, பதம், கிளவி, வார்த்தை, இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ சொல், மொழி, பதம், கிளவி, வார்த்தை இது எல்லாமே நமக்கு சொல்லை குறிக்கின்ற வார்த்தைகள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 52லேயும் 84 இருக்குது. என்ன பார்க்கலாமா? ஓகே, இது வந்து 9ஆம் வகுப்பு முதல் பருவமா. இதில் 52ல் இருக்குது. 52ல் என்ன இருக்குது? இங்கே இருக்குங்களா, பதம், மொழி, கிளவி என்பன சொல் என்பதன் வேறு பெயர்களாகும். அப்போது சொல் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா மொழி, பதம், கிளவி, வார்த்தை. கரெக்டுங்களா? மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பதம், மொழி, கிளவி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா என்னது? வார்த்தை. ஸோ வார்த்தை கூட நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 84. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலை குறிக்கின்ற சொற்கள் இருக்குங்களா. ஸோ கடலை குறிக்கின்ற சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. ஸோ வாரணம் இங்கே என்ன பார்த்தோம்? நம்ம யானைக்கு என்ன பார்த்தோம்? வாரணம் பார்த்தோமா. ஸோ யானையை குறிக்கும் சொற்கள் அப்படின்றதுல வாரணம் பார்த்தோம். அப்போ வாரணம் அப்படின்றது நமக்கு வந்து யானையும் குறிக்கின்றது, கடலையும் குறிக்கின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர்? நோட் பண்ணிக்கோங்க. வாரணம் அப்படின்றது யானையும் குறிக்கும், கடலையும் குறிக்கும். சரிங்களா? ஓகே. ஆழினாலே வந்து கடல். ஓகேங்களா? ஆழினா கடல், தேர் சக்கரம், மோதிரம், அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. கடல் அப்படின்ற வார்த்தையும் குறிக்கும். அப்போ ஆழினா கடல், ஆர்கலி கடல், முன்னீர் கடல், வாரணம் கடல். வாரணம்னா கடல், யானை இரண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பவ்வம்னா கடல், பறவை கடல். ஓகேங்களா? ஸோ பறவை இந்த ரா வந்துச்சுனாக்கா அது வந்து கடலை குறிக்கின்றது. புணரி இதெல்லாம் வந்து கடலை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆகும். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம் இதெல்லாமே நமக்கு மரக்கலத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு பொருட்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 9th ஓல்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், 9th ஓல்டு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 24 இருக்குங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இருக்குங்களா. பேஜ் நம்பர் 24 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா, ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அழகு அப்படின்றத வந்து பொலிவு, எழில், வனப்பு இந்த மாதிரி வந்து சொற்கள் யூஸ் பண்ணலாம். அழகுன்ற ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொலிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எழில்னா அழகு, வனப்புனா அழகு. ஓகேங்களா? அடுத்து இரக்கம் அப்படின்ற பொருள் தருகின்ற பல சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அருள், பரிவு, கருணை. ஓகேங்களா? கொஞ்சமாவது அருள் காட்டு, பரிவு காட்டு, கருணை காட்டு. ஓகேங்களா? இரக்கம். கிளி, தத்தை, சுகம், கிள்ளை. கிளின்ற மினி தரத்துக்கான சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா தத்தை, சுகம், கிள்ளை. மலை அப்படின்ற பொருள் தருகின்ற சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறுப்பு. ஸோ வெறுப்புனா மலை, சிலம்புனா மலை, பொறுப்புனாலும் மலை. ஓகேங்களா? அடுத்து கதிரவன்.
ஸோ கதிரவன் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் வந்து கதிரவனை குறிக்கின்ற சொற்களாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஆஃபீஸை இது பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ 9th ஓல்டு 3rd term பார்த்தாச்சு. அடுத்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 141. ஓகே, இது வந்து நமக்கு 9th நியூ புக்கு. சரிங்களா? 9th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 141 இந்த லாஸ்ட் இது இருக்குங்களா, ஒரு தவ நனி என்ற 3 உரி சொற்களும் மிகுதி என்ற பொருளில் வருகின்றன. அப்போ பல சொல் அதாவது ஒரு பொருளை தருகின்ற பல சொற்கள் அப்படின்ற கான்செப்டில் இருக்குங்களா. ஒரு தவ நனி என்ற 3 உரி சொற்களும் மிகுதி என்ற பொருள் வருகின்றன. அப்போ மிகுதி என்ற பொருள் தரும் வேறு சொற்கள் என்னென்ன? உரு தவ நனி, உரு தவ நனி இது 3மே மிகுதி என்ற பொருளை தருகின்றன. சரிங்களா? ஓகே, இவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட். ஓகேங்களா? அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொற்கள். இது என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து நமக்கு வந்து 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 10 இருக்குங்களா. ஓகே, இது வந்து 6th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா. ஸோ ஒரு சொல் தருகின்ற பல பொருள். அப்போ வந்து பல பொருளை தருகின்ற ஒரு சொல் பார்க்கலாமா? அப்போ மா அப்படின்ற சொல்லானது, மா அப்படின்ற சொல்ல வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருளை தருகின்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். மா என்பது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு. ஸோ அழகு எங்கே பார்த்தோம்? வனப்பு பார்த்தோமா? வனப்பு எழிலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா? எழில், வனப்பு இதெல்லாம் வந்தாக்கா அப்புறம் பொலிவாக இருக்கிறது இதெல்லாமே அழகு தான் குறிக்கும். அதேமாதிரி மா என்ற சொல்ல வந்து அழகை தான் குறிக்கின்றது. அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இதெல்லாமே நமக்கு மா என்ற சொல்லானது இவ்வளோ மீனிங் தருது நமக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்டால் இந்த நியூ புக்லேருந்து வந்து நமக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறப்ப இதுலேருந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மாமரம், மா விலங்கு, மானா பெரிய, மா திருமகள். ஓகேங்களா? மா பொண்ணை வந்து இங்கே வாமா, இங்கே வாமா, அம்மான்னு தான் சொல்லுவாங்க அப்பாலாம். இப்போ இங்கே வாமா திருமகள், மகளை மா என்று தான் அழைப்பாங்க. அழகு, ஸோ மா அழகு. அடுத்து அறிவு. ஓகேங்களா? மா என்பது அறிவையும் குறிக்கும், அளவையும் குறிக்கும். அழைத்தல், இங்கே வாமா அப்படின்னு அழைக்கிறாங்க, அழைத்தல். அடுத்து துகள், மேன்மை, வயல், வண்டு என்ற பொருள்களை தருகின்றது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பூவின் 7 நிலைகள் எது எது இருக்குது? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பூவின் 7 நிலைகள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் இதெல்லாமே நமக்கு பூவின் 7 நிலைகள் ஆகும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அடுத்து இந்த பாக்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ எது எதுக்கெல்லாம் வந்து அந்த தாவரத்தோட இலை பெயர்களை எப்படி சொல்கிறோன்றது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல்தாள், வரகுத்தாள், மல்லி தழை, சப்பாத்தி கல்லி, தாழை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனையோலை, தென்னையோலை, கமுகு கூந்தல், அதாவது பாக்குன்னு சொல்லாமல் கமுகு கூந்தல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் அதோடைய இலையை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6th ஓல்டில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 8. இது பார்த்தீங்கன்னாக்கா 6th ஓல்டு 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா 6. ஓகேங்களா? ஸோ 6 அப்படின்ற ஒரு சொல்ல வந்து பல பொருள் தரும். ஒரு எண்ணெய் குறிக்கும், இயற்கையாக இரு கரைகளில் இடையில் ஓடும் நீர் பரப்பு குறிக்கும். அப்புறம் 6ன்றது ஒரு வழியை சொல்லுது. அப்புறம் 6னா தனி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 என்பது இவ்வளோ மீனிங்கை தருது. ரிப்பீட்டடாக நான் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த 6ன்றது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 6னா வந்து எண்ணெய், அப்புறமேட்டுக்கா இயற்கையாக இரு கரைகளிடையே ஓடும் நீர் பரப்பு, 6னா வழி, அப்புறம் தனி அப்படின்றதையும் குறிக்கும்.
ஓகேங்களா? ஸோ ஆற்றுனா எப்படி பிரிப்போம்? 6 கூட்டல் அப்போ 6னா வந்து எண்ணு, அப்புறம் கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு, 6னா வழி, தனி. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10th நியூ புக்கில் இந்த தமிழ்ச்சொல் வளம் இருக்குங்களே, இந்த லெசனை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லெசனு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தரவாக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த தமிழ்ச்சொல் வளம் லெசன்ன்றது அந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், பொருந்தாது தேர்வு செய்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கோடிட்டு எடுத்து நிரப்புகின்ற மாதிரி நிறைய இடத்துல இந்த லெசனை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருந்துருப்பேன். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களான்னு தெரியல. அது பார்த்துருந்தவங்களுக்கு நீங்களே வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துருந்துருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த லெசனை வச்சே வந்து கொஸ்டின் அப்படின்றது நமக்கு வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த தமிழ்ச்சொல் வளம் லெசனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இலை வகை இருக்கா? ஸோ இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. அப்போ இதெல்லாம் என்னது? இலையை குறிக்கின்ற சொற்கள். இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு இப்படி தான் கேட்டிருக்காங்களே. ஸோ இதெல்லாமே வந்து இலையை குறிக்கின்ற சொற்கள். அடுத்து பாருங்கள், கொழுந்து வகை, துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை, இதெல்லாம் எதை குறிக்கின்றனாக்கா கொழுந்து. அப்போ இது எல்லாமே வந்து கொழுந்தை குறிக்கின்ற சொற்கள். கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு இதெல்லாமே நமக்கு கிளை பிரிவுகள். இந்த மாதிரி இந்த கிளை பிரிவுகள் என்னென்ன இருக்குது, அடுத்து இலை வகையில் என்னென்ன இருக்குது, கொழுந்து வகையில் என்னென்ன பேர் இருக்குது, பூவின் நிலைகள், அரும்பு, அதாவது வந்து பூ வந்து மொத்தம் வந்து 7 நிலைகள் கொண்டு சொன்னோமா, அரும்பு, போது, மலர், வி, செம்மல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மொத்தம் 7 பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பூவின் நிலைகள். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிஞ்சு வகைகள், பூம்பிஞ்சி, பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, குறும்பை இதெல்லாமே நமக்கு பிஞ்சு வகை குறிக்கின்றது. அடுத்து குலை வகையில் என்னென்ன பேர்லாம் இருக்குது? கொத்து, குலை, தாறு, கதிர், அழகு அல்லது குரல், சீப்பு இதெல்லாம் குலை வகையில் குறிக்கின்றது. இந்த மாதிரி இதை தான் வந்து நமக்கு வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கெட்டு போன காய்கனி வகையில் வந்து என்ன மாதிரி சொல்கிறோம், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கூலம், பயிறு, கடலை, விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை இதெல்லாமே மணி வகைகள் சார்ந்தது. அடுத்து இளம்பயிர் வகை, நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாம் இளம்பயிர் வகை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் குட்டி, மடலி, வடலி, பைங்குள் அப்படின்ற மாதிரி வருதுங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை தான் வந்து கேட்குறாங்களே. ஸோ பழத்தோல் வகைகள் பார்த்தோன்னாக்கா தொளி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை அப்படின்ற மாதிரி பழத்தோல் வகைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெசனை நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இப்போ குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2க்கு இப்போ எழுத போகிற எக்ஸாம் படித்தாலும் சரி, இந்த லெசனை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான லெசனாக இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு நான் இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா நான் சொல்லலாம். பட் ஆனால் டைம் அப்படின்றது ரொம்ப லென்த்தியாக போய்டும் வீடியோன்றது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது பல பொருள் தரும் சொற்கள், அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் இதிலே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ பல பொருள் வரப்போ அப்போ அதிலே வந்து இந்த இருபொருள் குறிக்கும் சொல்ல அடங்கிடுங்களே. கரெக்டு தானே? ஸோ அதனால் நம்ம இதையும் இதில் கூட பார்த்துலாம் தான் நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு சொல் வந்து எவ்வளோ பொருளை தருது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சொல் பல பொருள். ஓகேங்களா? ஸோ பல பொருளை தருகின்ற ஒரு சொற்கள் தான் இங்கே இதுலேருந்து இருக்கும். இந்த பிடிஎஃப்ன்றது நான் உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் கொடுத்துட்றேன். நம்ம டெலகிராம் சேனலே ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்களே படிச்சுக்கிறீங்களா? நீங்களே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதை நீங்கள் இந்த பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியாக்காக தான் இது பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஸோ சொல் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ சொல் அப்படின்றதுக்கு இரு பொருள் தருக. அப்போது சொல் அப்படின்றது நம்ம வந்து நெல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சொல்லுக்கான 2 பொருள் இது. அடுத்து உறவுனா சுற்றம், விருப்பம். ஓகேங்களா? உறவு அப்படின்னாக்கா
சுற்றம் என்ற மீனிங்கை தரும், விருப்பம் என்ற மீனிங்கை தரும். அப்போது இந்த ஒரு சொல்லானது 2 பொருளை தருகின்றது. என்ன தருது? சொல் அப்படின்றது நெல்லையும் பதத்தையும் குறிக்கின்றது. உறவு என்ற சொல்லானது சுற்றம் விருப்பம் என்ற 2 பொருட்களை குறிக்கின்றது. இந்த ஆப்ஷனில் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்குறேன்? வானரம், வானரம் இரு பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷனில் யானை, கடல் இது ரெண்டுத்தையும் கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ வானரம் அப்படின்ற சொல்லானது யானை, கடல் அப்படின்ற 2 பொருள்களையும் தரும். அதுக்காக தான் நான் இதையும் இது கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் 6. ஸோ 6 ஆப்ஷன் பாருங்கள். நதி என்னன்னு இருக்குது, வாழி பேரு, ஓடு ஆடு, அருமை அன்பு. ஸோ நம்ம பார்த்தோமா 6னா வந்து 2 கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு நதி, எண்ணெய் குறிக்கும். அப்புறம் தனி, அப்புறம் வழி பார்த்தோம்மா. ஓகே, அடுத்தது மாலை, மாலை என்பதற்கான 2 பொருள். ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாலைனா நமக்கு வந்து ஈவினிங் டைம், அந்தி பொழுது சொல்லலாமா? ஓகே, அடுத்தது மலர் மாலை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மது அப்படின்றதுக்கான 2 பொருள் பாருங்கள். ஸோ மதுனா வந்து தேன், கல். இதெல்லாம் நமக்கு நியூ புக்கில் வந்து படிப்போமா? இந்த பெரிய புராணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்கும் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா. பெரிய புராணம் சொல்லிட்டு அது வந்து 9th இருக்கா இல்லை 10th இருக்கான்னு தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்த்தல அதிலே. ஓகே, இது வந்து 9th தான் இருக்குது. 9th வந்தாங்க பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து என்ன இருக்குது? மது, மது அப்படின்ற சொல்ல வந்து தேன் அப்படின்ற மீனிங்கை தருது. ஆமாங்களா? ஓகே, மதுனா தேன். அப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே என்ன இருக்குது? வேரி, வேரினாலும் தேன் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குங்களா? அப்போது இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? வேரி, மது என்பது தேனை குறிக்கின்ற சொற்கள். ஓகேங்களா? ஸோ தேன் அப்படின்ற மீனிங் தர மாதிரி வந்திருக்கு. அடுத்து பனிலம், சுரிவலை இதெல்லாம் வந்து சங்குன்ற மீனிங்கை தருது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் அப்போ எப்படி படிக்கணும், எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் சொல்லும் பொருளும் இருக்குங்களா, இதுலேருந்து தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரே இதிலே வந்து நமக்கு வந்து நிறைய மீனிங் வரும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம வந்து பார்த்தாலே போதும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு பாடல் கீழே உள்ள சொற்பொருளில் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா சொற்பொருள்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் 6th 10th வரைக்கும் நியூ புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கு ஒரு ரீடு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? எது? சொற்பொருள். ஓகேங்களா? நான் சொற்பொருள்ன்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். நியூ புக் ஒரு வீடியோவும், அடுத்தது ஓல்டு புக் ஒரு வீடியோ சொல்லிட்டு நான் வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா சொற்பொருள்ன்றது அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தான் சிலபஸில். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே, இங்கே வாங்க. ஸோ மது அப்படின்றது வந்து தேன் அப்படின்ற மீனிங்கை தருது. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது வந்து கல் அப்படின்றதையும் குறிக்கும். ஓகேங்களா? கல் இருக்கிறோம், கல்லுன்னு சொல்லுவாமல் மதுவை. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இருபொருள் தருக. விளக்கு அப்படின்றது அகல் விளக்கையும் குறிக்கும், தெளிவுபடுத்துகிறாங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? தெளிவுபடுத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அந்த விளக்குக்கும் இது வந்து மீனிங்காக இருக்கும், அகல் விளக்குக்கும் மீனிங்காக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 6னா நதி, எண், அப்புறம் தனி, வழி அப்படி சொல்லிட்டு வருமா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ திங்கள், திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் தருகின்ற பல சொற்கள் பார்த்தினாக்கா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. ஓகேங்களா? ஸோ திங்கள் அப்படின்றது மாதமாகவும் இருக்குது, ஒரு திங்கள் ஒரு மாதம். ஸோ திங்கள் கிழமை, திங்கள்னா நிலவு, சந்திரன். ஓகேங்களா? ஸோ சந்திரன், நிலவு ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அது நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு வந்து ஒரே ஃபேமிலின்ற மாதிரி நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ திங்கள்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. அடுத்தது எழுநி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கின்றது? ஓவியம் வரையப்படும் துணிகளை குறிக்கின்றது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஆமாம், இதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஓவியம் வரைவதற்கு எழுநி, கிழி, படாம், திரைச்சீலைன்ற இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த துணிக்கு வந்து இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடியா வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 6 அப்படின்னாலே நதி, எண் அப்படின்ற மீனிங் கொடுக்குமா? தார்னா மாலை, படை. ஓகேங்களா? ஸோ தார் அப்படின்னா மாலை அப்படின்றது தெரியும். ஸோ படை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது.
அடுத்தது துணி, இந்த நீ வந்துச்சுனாக்கா துன்பம் கோபம். ஓகேங்களா? ஸோ துணிஞ்சி செயல்படு அப்படின்ற மாதிரி கோபத்தோடு சொல்கிறாங்க. ஸோ துணினா கோபம், அடுத்து துன்பம் என்ற மீனிங்கையும் கொடுக்கின்றது. இதெல்லாம் நம்ம சொற்பொருள் படித்தாதான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா சொற்பொருளும் நல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் அது முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ எப்படி என்ன இருக்குன்னு ஒரு ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதழ்னா உதடு. ஓகேங்களா? நம்மளுடைய உதடு குறிக்குமா? அப்புறம் கண்ணுடைய இமையை குறிக்கும். ஓகேங்களா? கண்ணுடைய இமையை வந்து இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஆறு. நான் சொன்னேன்னா ஆறுன்றது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நதி, எண்ணு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி அப்படின்னாக்கா பதம், கிளவி பார்த்தோமா? பதம், கிளவி, வார்த்தை, சொல் பார்த்தோமா? ஓகே, அப்போ பதம், கிளவி, வார்த்தை, சொல், மொழி இதெல்லாமே ஒரே ஃபேமிலியில் வந்துடும். அடுத்து வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? நான் சொன்னேன்னா 10th நியூ புக்கில் இந்த லெசனை கண்டிப்பாக படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். தமிழ் சொல் வளம் அப்படின்ற லெசன் நான் சொல்லியிருப்பேன். அவங்க என்ன கேட்டிருக்க பாருங்க, ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். அப்போது இது எல்லாமே எதனை குறிக்கின்றன? இதெல்லாமே என்ன குறிக்கின்றன? பிஞ்சு வகைகளை குறிக்கின்றன. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு பிஞ்சு வகைன்ற ஒரு பொருளை தருகின்றன. எத்தனை சொற்கள்? பல சொற்கள். அது என்னென்ன சொற்கள்? வடு, மூசு, கவ்வை, கச்சல். அதனால தான் அந்த டைட்டில், அந்த ஒவ்வொரு வகைகள் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க சொன்னது காரணம் இதுதான். இங்கே பாருங்கள், அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். இதுவும் நமக்கு அந்த தமிழ்ச்சொல் வளம் 10th உள்ள லெசனில் இருந்தால் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகை. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஏன் அந்த லெசன் நான் படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெசன் அப்படின்றது இதில் கவர் ஆகிடுதுங்களா? பொருந்தாததை தேர்ந்து செய்க, அதில் கவர் ஆகுது. அதனால் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. லெசன் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? குலை வகைகளை குறிக்கும். இது நமக்கு எதில் கேட்டிருக்காங்க? அந்த 10th நியூ புக்கில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் அதில் என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள் சொன்னாங்களா? ஸோ இப்போது இதெல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? இதெல்லாமே வந்து ஒரு கடற்கலன்கள். நிறைய பல வகையான கடற்கலன்கள் இவை. இதெல்லாம் நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே பல வகையான கடற்கலன்கள். அப்போ ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் நிறைய இதெல்லாமே இருக்குங்களா? அப்போ நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே பல வகையான கடற்கலன்கள் ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி செட்டாக உள்ள இந்த மாதிரி வந்து ஓவிய துணிக்கு இவ்வளோ இந்த மாதிரி பெயர்கள் இருக்குது, இந்த மாதிரி வேறு வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டேட்டா இருந்துச்சுனாக்கா அதை படிச்சுக்கோங்க. அது நமக்கு இந்த டாபிக் கீழே கொண்டு வந்துடுறாங்க கொஸ்டின்னா. அடுத்தது பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஸோ வெய்யோன் அப்படின்னாக்கா பகலவன், சூரியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அடுத்தது பாருங்க, துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடி ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கின்றன? நுனிப்பகுதி. இது எங்கேன்னு கேட்டிருக்காங்க? 10th நியூ புக்கு. எந்த லெசன்? தமிழ்ச்சொல் வளம். ஸோ அப்போ இந்த லெசன் எவ்வளோ முக்கியன்றது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கரெக்டுங்களா? அதனால் படிச்சிருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணைய தேர்வு செய்க. அணி, வனப்பு. என்ன அணி, வனப்பு? இதெல்லாம் என்ன குறிக்கும்? அழகு. அணி, வனப்பு, அழகு, பொலிவு, எழில் பார்த்துருந்தோமா? ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரே பொருளை குறிக்கின்ற பல சொற்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சூம்பல், சிவியல், அழியல் இதெல்லாம் என்ன சொல்லும்? கெட்டு போன காய்கனி வகை. ரிப்பீட் ஆகுதுங்களா? இங்கே பாருங்க, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஸோ கடல் அப்படின்றது முன்னீர், பவ்வம், வாரணம். ஓகேங்களா? ஸோ வாரணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வாரணம் ஆப்ஷன் இங்கே இருக்குங்களேனாக்கா வதுவை வராது. ஏன்னா வதுவை மீனிங் என்ன? திருமணம் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோமா? ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆழினா கடல் நம்ம படிச்சிருக்கோம். ஆழினா கடல், ஆனால் சக்கரம் வராது. ஓகேங்களா ஆஃபீஸர்? அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துட்டு பாருங்க. ஆழினா கடலை தான் குறிக்கும், ஆனால் பொருந்தாத ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. வாரணம்னா கடலை தான் குறிக்கும், ஆனால் பொருந்தாத வதுவைன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னீர், பவ்வம் இரண்டுமே நம்ம கடலை இருக்குது. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்சரை ஸ்கிப் பண்ண முடியும். இல்லை நான் இது படித்தேன், கடல்னாலே வந்து வாரணம் வரும் நான் படிச்சிருக்கேன், முன்னீர், பவ்வம் படிச்சிருக்கேன், ஆழி படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு
அந்த ஆன்சர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுக்கு ஸ்கிப் பண்ண முடியும்னாக்கா இப்படி பண்ண முடியும், படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாமே எதை குறிக்கும்? கதிரவன். ஸோ இது எல்லாமே ஒரே சொல்லுதான்ப்பா. ஆனால் இதோட மீனிங் பார்த்தா, அதாவது நிறைய சொற்கள் சேர்ந்து ஏதோ ஒரு பொருளை மட்டும்தான் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? சூரியன் அப்படின்ற ஒரு பொருளை தான் ஆதவன் சொல்லுவோம், பகலவன் சொல்லுவோம், ஞாயிறுன்னு சொல்லுவோம், கதிரவன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ஒரு சொல், ஒரு பொருள் பல சொல் அப்படின்னாக்கா நான் ஒருத்தி தான், ஆனால் எனக்கு நிறைய பேர். ஓகேங்களா? நிறைய பேர் என்னை நிறைய பேரில் கூப்பிடுவாங்க. அப்போது என்னை அது எல்லாமே வந்து எதை குறிக்குது? என்ன தான் குறிக்குது. எனக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. அப்போ அந்த வேறு பெயர்கள் தான் பல சொற்கள். அந்த வேறு பெயர்கள்ன்றது ஒன்றே ஒன்று தான் மென்ஷன் ஆகுது. வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இது எல்லாமே எதை குறிக்கும்? காற்று. அதாவது காற்றுனா காற்று தான் குறிக்கும்னாக்கா அந்த ஏர் அப்படின்ற ஒரு பொருளை இந்த மாதிரி சொல்லலாம். வாயுன்னு சொல்லலாம், தென்றல் சொல்லலாம், வலின்னு சொல்லலாம், புயல் சொல்லலாம், சூறாவளின்னு சொல்லலாம், காற்றுன்னு சொல்லலாம். ஆமாங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை, இரக்கம். பார்த்தோமா? ஸ்கூல் புக்கில் பார்த்தோமா? அருள், பரிவு, கருணை, இரக்கம் இதெல்லாமே நமக்கு ஒரே பொருளை தருகின்ற பல சொற்கள் ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இதழ். இதழ் அப்படின்னாக்கா நாளிதழையும் குறிக்கும், உதடையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதழ்னா நாளிதழ், உதடு, அடுத்தது கண்ணிமை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நமக்கு குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. வனப்புனா எதை குறிக்கும்? வனப்புனா அழகு. பொறுப்புனா எதை குறிக்கும்? பொறுப்புனா மலை. வெறுப்புனா எதை குறிக்கும்? மலையை குறிக்கும். சரிங்களா? அப்போ இந்த சொற்பொருள் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஆன்சர் ஸ்கிப் பண்ணிடலாம். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இதெல்லாமே நமக்கு தன்மை அப்படின்ற மாதிரி இதாகும். அப்போது இந்த குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, தன்மை இதெல்லாமே ஏதோ ஒரு பொருளை தான் நமக்கு மென்ஷன் ஆகுது, குறிக்கின்றது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு எதை குறிக்கின்றன? யானை. பார்த்துருந்தோமா மேம்? வாரணம்னா கடல் பார்த்துருந்தோமே. வாரணம்னா கடல் பார்த்துருந்தோமே. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாதங்கம், களிறு, வாரணம் அப்படின்ற மாதிரி செட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு களிறுனா எதை குறிக்கும்? யானையை தான் குறிக்கும். மாதங்கம் பார்த்தோமா? யானையை குறிக்கும். மாதங்கம் அப்படின்றது யானையை குறிக்கும். வாரணம்னா யானை, கடல் ரெண்டுமே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்தா மட்டும்தான் இதை நம்மளால் ஆன்சரை ஸ்ட்ராங்காக ஸ்கிப் பண்ண முடியும், ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, மலை. ஓகேங்களா? ஸோ ஒரு உயரமான ஒரு பொருளை அதுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்கிறோம் நம்ம? வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, மலை அப்படின்ற மாதிரி வேறு வேறு பெயர்கள் வச்சு சொல்கிறோம் நாம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். தலை அப்படின்னாக்கா முதன்மை, சிரசுன்னு சொல்லலாமா? தலை என்பதற்கான வேறு சொற்கள் அப்படின்னாக்கா முதன்மை, சிரசுன்னு சொல்லலாம். அடுத்து சூரியன் அப்படின்றது சூரியன், கதிரவன், ஆதரவன், பகலவன், ஞாயிறு இது எல்லாமே ஒரே மினி தான் வரும். இங்கே திங்கள்ன்றது மட்டும் வந்திருக்கு. ஸோ திங்கள்னா எதை குறிக்கும்? நிலா. ஓகேங்களா? திங்கள்னா நிலாவை குறிக்கும், அதாவது சந்திரனை குறிக்கும். அடுத்தது வெய்யோன் சூரியனை தான் குறிக்கும், ஞாயிறு சூரியனை தான் குறிக்கும். ஆனால் சந்திரன் சொல்லிட்டு வந்துருச்சா? பகலவன் சூரியனை தான் குறிக்கும், ஆதவன் சூரியனை தான் குறிக்கும், ஞாயிறு சூரியனை தான் குறிக்கும், கடல் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. மற்றபடி வெய்யோன்றது இங்கே தான் குறிக்கும். அப்போது ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் வேறு இது சேர்த்துட்டு மற்ற எல்லாமே வந்து சூரியனை குறிக்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அதனால தான் ஆப்ஷனை நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு, வெய்யோன், ஆதவன், வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இதெல்லாமே நமக்கு சூரியன் அப்படின்றது தான் மென்ஷன் ஆகும். இங்கே பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இதெல்லாமே பிஞ்சு வகை. இதை நாம் என்ன பண்ணணும்? படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பார்த்து முடித்ததுமே 10th நியூ புக்கை படிச்சிருங்க. ஓகேங்களா? படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஏரியா ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கை நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் இதெல்லாமே எதை குறிக்கின்றது? பூவின் நிலைகள். பார்த்தோமா?
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அரும்பு, போது, மலர், வி, செம்மல் இது எல்லாமே பூவோடைய நிலையை குறிக்கின்றன. அடுத்து பாருங்க, கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இது எல்லாமே மணி வகைகள் ஆகும். மணி வகைகள் ஓகேங்களா. 10th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் இது. கொட்டை, முதிரை, காள், தேங்காய் எல்லாமே மணி வகைகள். ஸோ அந்த பிஞ்சு வகை, மணி வகை, குலை வகை, பழத்தோல் வகை, கொழுந்து வகை, கிளை பிரிவு, இலை வகை எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அந்த டாப்பிக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அந்த டைப்ஸ் ஹெட்டிங் நல்லா படிச்சிருங்க. இங்கே பாருங்க, கொத்து, தாறு, கதிர், சீப்பு குலை வகையை குறிக்கும். சரிங்களா. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாமே ஒரு குலை வகைகளில் அடங்கும். எங்கே இருக்குது? 10th நியூ புக்கு தமிழ்ச்சொல் வளத்தில் இருக்குது. அடுத்து பாருங்க, மலை குகை, பிலம், முழை. சரிங்களா. ஸோ மலை குகையை குறிக்கின்ற வேறு சொற்கள் பார்த்தோன்னாக்கா பிலம், முழை. பிலம், முழைன்னு சொல்லணும். ஓகேங்களா. ஓகே, பிலம், முழை. நெக்ஸ்ட்டு பாருங்க, முகில். ஓகேங்களா. ஸோ முகில், கார், கொண்டல், மேகம் இதெல்லாமே நமக்கு மேகம். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மேகம், கொண்டல் வந்துடும். ஆனால் மஞ்சை வராது. ஏன் வராது? மஞ்சை அப்படின்னாக்கா மயில் அப்படின்ற மீனிங் இருக்கும். ஸோ கொண்டல் வந்துடும், மேகம் வந்துடும், களி வராது. ஓகேங்களா. அடுத்தது கார், மேகம் வந்துடும், மஞ்சை வராது. ஏன்னா மஞ்சைன்னா மயில். ஓகேங்களா ஆஃபீஸர். அடுத்து பாருங்கள், காடு. காடு அப்படின்னாக்கா அரண், அடவி வரும். அரண், அடவி அப்படின்றது காட்டை குறிக்கும் சொல்லாகும். ஓகேங்களா. ஆமாம், நமக்கு வந்து இது வந்து 7th இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அதை காமிச்சிடுறேன். ஓகே ஆஃபீஸர், 7th ஃபஸ்ட் டைமில் காடுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லெசன் இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ் நான் மறந்துட்டு சொல்ல. இங்கே பாருங்கள், காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்கள். ஸோ கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம். ஓகேங்களா. அழுவம்னா காட்டையும் குறிக்கின்றது. அழுவம். சரிங்களா. இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை. ஓகேங்களா. பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஸோ இது எல்லாமே நமக்கு காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்கள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுவும் நமக்கு காட்டை. இப்போ நமக்கு வந்து காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்கள் பார்த்துருக்கோம், யானையை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து கடலை குறிக்கின்ற வேறு சொற்கள் பார்த்தோம். அதாவது நிறைய உள்ள சொற்கள் பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம். சரிங்களா. வனம்னா நம்ம காடுன்னு தெரியும். முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் இதெல்லாமே நமக்கு காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்களாகும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? ஓகே, வாங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோமா. ஸோ காடு அப்படின்ற சொல்லை தருகின்ற பொருள் தருகின்ற சொற்கள் பார்த்தினாக்கா அரண், அடவி. ஓகேங்களா. ஓகே ஓகே ஆஃபீஸர், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் PDF கொடுத்துட்டேன். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட்டு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் வந்து ரிமைனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து இப்போ சாஃப்ட் காப்பியை தான் வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கைப்பட அப்படியே எழுதிட்டேன். ஸோ அதை அப்படியே டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார். பார் அப்படின்னாக்கா என்ன வரும்? பார் அப்படின்னாக்கா உலகம், மேதினி. ஓகேங்களா. ஸோ பார்னாலே உலகம். ஓகேங்களா. பார், உலகம், மேதினாலும் வந்து உலகம் தான். கரெக்டுங்களா. ஓகே, ஆனால் இங்கே உலகம் இருக்குது, பட் கடல் அப்படின்றது இருக்குது. ஸோ கடல் வராது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சொல்லுதல். ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ சொல்லுதல் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? செப்புதல், கூறல் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுதல் அப்படின்னாக்கா செப்புதல், கூறுதல், கூறல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செப்புதல், கூறல், சொல்லுதல் இதெல்லாமே நமக்கு ஒரே ஃபேமிலியில் அடங்கிடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இரு பொருள் தருக. ஸோ திங்கள் அப்படின்னாக்கா நிலவு, மாதம். திங்கள் அப்படின்னாக்கா நிலவு, மாதம் இரண்டுத்தையும் குறிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ வரி. வரி அப்படின்றது ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? இரு பொருள் தருக. வரி அப்படின்றது அரசுக்கு செலுத்துவது, அப்புறமேட்டுக்கா வரிசை தருது. ஓகேங்களா. வரி அப்படின்னாக்கா அரசுக்கு வரி செலுத்துறது பார்த்தீங்கன்னா டேக்ஸு. ஸோ அதை குறிக்கின்றது. அடுத்தது வரிசையாக நிற்கிறத சொல்லுது, மென்ஷன் பண்ணுது. அடுத்தது பாருங்கள்,
மா மா அப்படின்னாக்கா என்ன பார்த்துருக்கோம்? மானாலே மாமரம், மாவிலங்கு, திருமகள், அடுத்தது அழகு, அளவு, அப்புறம் வண்டுன்னு பார்த்துருக்கோமா, துகள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மாக்கு வந்து நிறைய மீனிங் பார்த்துருப்போம். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5க்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, மலை. ஸோ மலை குறிக்கின்ற சொற்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏவா, வெற்புனா மலை, சிலம்புனா மலை. ஓகேங்களா? வெற்பு, சிலம்பு, பொறுப்புன்னா மலை தான் வரும், ஆனால் உயரம் வராது. வனப்புன்னா அழகுக்கு போயிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, துய்ப்பது. துய்ப்பது அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். துய்ப்பது அப்படின்னாக்கா கற்பது, தருதல். சரிங்களா? துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். அடுத்து பாருங்க, நூல். 8க்கு என்ன ஆன்சர் வரும்? நூல்னா ஒரு மூதுரை என்ற ஒரு அறநூலை குறிக்கின்றது. ஆடை நெய்வது. ஓகேங்களா? ஆடை நெய்வதை பற்றி நமக்கு சொல்லுது. அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. இப்போது இங்கே கொடுத்துருக்கத்துல எது வந்து கரெக்டாக ஒரே பொருள் தருகின்றது பல சொற்கள் அப்படின்ற மாதிரி பாருங்கள். நாவாய் வங்கம் வருதுங்களா? நாவாய் வங்கம், தோணி, ஓகேங்களா, படகு அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்தோமா. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரே ஃபேமிலியில் அடங்கிடும். அடுத்து பாருங்க, ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் எதை குறிக்கின்றது? கடல். கரெக்டுங்களா? கடலை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆழி, முன்னீர், பவ்வம், வாரணம், அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, தாமம். தாமம் என்பதற்கான 2 பொருட்கள் என்னென்னு சொல்லுங்க. தாமம்னா மாலை. ஓகேங்களா? ஸோ பூ, மாலை, கயிறு. தாமம்னா பூ, மாலை, கயிறு ரெண்டுத்தையும் குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, கால் என்பதற்கான 2 பொருட்கள். கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. சரிங்களா? கால் பங்கு, கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. மேம் இதுவும் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஸோ கால் வலிக்கிறது, காலில் செருப்பணி. அவங்க என்ன கேட்குறாங்க? 2 பொருள் கேட்குறாங்க. ஸோ இங்கே கால் அப்படின்றது ஒரே மீனிங்கில் தான் வருது. இங்கேயும் காலை பற்றி சொல்கிறாங்க, இங்கேயும் காலை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கேட்குறது 2 பொருள் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் காலை பற்றி தான் சொல்கிறாங்க, இங்கேயும் காலை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வராது. கடல் அலைன்றது வரவே வராது. அப்போது கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, மதி. மதி என்பதற்கான 2 பொருள் என்ன? மதி அப்படின்னாலே நிலா, அறிவு. ஓகேங்களா? மதி. ஓகேங்களா? சந்திரனை வந்து மதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அறிவு என்ற மீனிங்கும் அதுக்கு இருக்குது. அடுத்தது, இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி டேஷ். ஸோ இங்கே ஒரே சொல்லு தான் வந்து 2 இடத்துலையும் வரப்போகுது. அது எந்த சொல்ல பயன்படுத்தணும்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 14க்கு ஆப்ஷன் சி, நடை. ஓகேங்களா? ஸோ அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழியாகும். அடுக்கு மொழி நடை. ஓகேங்களா? அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ வயல். வயல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எது எதெல்லாம் மீனிங் திரும்பாகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வயல்னா கழனி, பழனம். ஓகேங்களா? வயல் அப்படின்றது கழனி, பழனம் அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, 16க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ ஓகே, 16, 17, 18 இது 3மே நான் உங்களுக்கு ஆன்சர்ன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கமெண்டில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திங்கள்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 16க்கு திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல்லலாம் வரும் அப்படின்ற மீனிங்கில் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து 17. ஓகேங்களா? 17 நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 18 விளக்கு. பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, இதை நீங்கள் இந்த 16, 17, 18 இது 3த்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணுன்றக்காக தான் நான் வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அடுத்தது இரு பொருள் குறிக்கும் சொற்கள், அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றத நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரிப்பீட்டேஷனாக நமக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இதை ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.